நான் இன்னொருவரை பற்றி விமர்சிப்பது எனக்கு வழக்கமில்லை. அவர் இதற்கு முன்பு கட்சியில் எதிராக இருந்தாரா, திமுக இருந்தாரான்னு கிடையாது. அவர் சாதாரணமா வந்து ஓடி ஆடி கொஞ்சம் வேலை செய்துகிட்டு இருந்தார். அவரை ஊக்குவித்து முதல்ல மாவட்ட இளைஞரணி செயலாளராக்கி, தங்கவேலு அவர்கள் போன பிறகு மாநில இளைஞரணி செயலாளராக்கி, அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு இறந்த பிறகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக ஆக்கி, 5 முறை சட்டமன்றத்திற்கு போட்டியிடவும், 1 முறை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடவும் வாய்ப்பும் கொடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேட்பாளர்களை விட அவருக்கு கட்சி அதிக நிதியையும் கொடுத்து, எல்லா விதத்திலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தபோது கடந்த 2 ஆண்டு காலமாகவே அவர் இயக்கத்துக்குள் பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை. ஆனால் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் 250 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய் வைகோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா, நான் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 10 கல் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரிகிற அளவுக்கு 3 அடுக்கு மாளிகையை என் பாட்டனார் கட்டி வைத்து, ஏராளமான நிலபுலன்கள், நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் இருந்து, சங்கரங்கோயிலே கோடிக்கணக்கான மதிப்புள்ள கோயில் வாசல்ல ஒரு தெருவிலிருந்து மறு தெருவுக்கு உரிய பெரிய வீடு, சங்கரங்கோயில 1.5 ஏக்கர் பூமி, கோடிக்கணக்கான மதிப்புள்ள எல்லாம் வித்துட்ட அரசியலுக்கு வந்து அந்த வீடு, அந்த நிலபுலன் சொத்துக்கள் நிறைய இழந்திருக்கிறேன். பொது வாழ்வில் இழந்தது அதிகம் சொத்துக்கள், அதனால் இழப்புன்னு நினைக்கல. சரின்னு நேர்மையாக இந்த கரங்கள் கரைபடியாத கரங்களாக, என் ஜென்ம எதிரிகள் கூட என் நாணயத்தை பற்றி குறை சொல்ல முடியாது. ஸ்டெர்லைட் காரன் தவம் கிடந்தான் என்னை சந்திப்பதற்கு என் ஆபீஸ் வாசல்ல. கோடி கோடியாக கொடுத்துதான் அவன் பல இடங்களில் காரியங்களை நிறைவேற்றான். இங்கே தமிழ்நாட்டில் லைசன்ஸ் வாங்கினான். சந்திக்கவே அனுமதி கொடுக்கல. அதை ரங்கராஜ் பாண்டே அழகாக சொன்னார். அந்த ஸ்டெர்லைட் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டோம், நெருங்கவே முடியல, அவரை அணுகவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் நிறுவனத்தையே அந்த மாவட்டத்தை பாழாக்குகிறது என்பதற்காக அதை நிரந்தரமாக விரட்டி அடிக்கிற வேலையை மக்களிடம் மட்டுமல்ல, உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நானே வாதாடி அந்த ஆலையை மூட வைத்தவர். என் கனவு திட்டம் நீட்டுனோ திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார். அதை உயர்நீதிமன்றத்திலே அஜ்மல் கான் உதவியோடு வாதாடி நான் பெற்று வைத்த தடை உத்தரவால் இப்பொழுது 11 ஆண்டுகளாக நீட்டினோ தொடங்க முடியாமல் இருக்கிறது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயத்துக்கு போக விடாமல் வாஜ்பாய் இடத்திலே வாதாடி கடைசி நிமிடத்தில் அதை மாற்றி தமிழகத்தின் சொத்தாக ஆக்கி கொடுத்தவர். இங்கே இருந்து ராஜபக்சே கொலைகாரன், தமிழ் இனத்தை கொலை செய்தவர் சாஞ்சிக்கு வருகிறார் என்று சொல்லி 25 பஸ் இல்ல 1200 பேர் அழைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேட் அல்ல 4 ஸ்டேட்டை கடந்து போய் போராடக்கூடிய தென்மை மறுமலர்ச்சி திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. மக்களுக்காக போராடி வந்திருக்கிறேன். ஆகவே ஜம்மு காலத்திலே வடிகட்டிய பொய்களை சொல்லி இந்த பழிதூற்றுவதன் மூலம், இந்த ஏசல் மொழிகளை வீசுவதன் மூலம் எங்களுடைய பயணத்தையோ எங்களையோ கொச்சைப்படுத்த முடியாது. மக்கள் மன்றத்தில் வைகோ என்றால் நேர்மையின் நெருப்பு, நாணயத்தின் கவசம் என்பதை என்னுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறேன். நான் மடியும் வரை அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடியவன் தான் நான். ஆனால் அவர் நேற்றைக்கு பிரஸ் கிளப்ல சொன்னது மட்டுமல்ல, இன்று காலை புதிய தலைமுறையில் பார்க்கிறேன், மீண்டும் என் மகன் மீது 150 கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார்கள். அபாண்டமான ஒரு பழியை என் மகன் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த திருச்சி எம்பி 10 காசு சல்லி காசை கை நீட்டி வாங்கினதில்லை, கை நீட்ட முனைந்ததும் இல்லை. அவன் சிகரெட் விற்கிறான்னு சொன்னான். அது எப்போ அந்த லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுல இருந்து வருமானம் இப்பயும் வருதுன்னு எதை வச்சு கண்டுபிடித்தாரு? வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று எதுவும் சொல்லலாம். நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒரு இலக்கை நோக்கி. உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தூர இலக்கை நோக்கி, நான் புனிதமான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது பக்கத்திலே இருந்து ஒரு நரி பலமாக ஊளையிடுகிறது. நான் உடனே நின்று என் பயணத்தை நிறுத்திவிட்டு, யார் என்று நினைத்தாய்
நான் அவனாக்கும் இவனாக்கும் என்று அந்த ஊழையிடும் நரியிடம் போய் சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதை போல இப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் சொல்வதும் அதை போன்றதுதான் என்று என் கருத்தை பதிவு செய்கிறேன்.